ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ட்ரேடுக்கே ரொம்ப பிகினர், இப்போ தான் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரெண்ட் வரைகிறச்ச ஒன்று வீக்லியில் எடுங்க, இல்லை அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் இதை பார்க்கும்போது நமக்கு ட்ரா பண்ணுறதுக்கு கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி, அதாவது என்ன சொல்ல, ஒரு அமைப்பே இல்லாத மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் இதை அப்படியே நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேமில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டோட வியூ கிளியராக கிடச்சிடும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே ட்ரேடில் பொறுத்த மட்டும் இந்த ஜிக்ஸாக் தான். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். சரிங்களா? இப்போது மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சப்போர்ட்டில் இருந்து, சரிங்களா, ரெசிஸ்டரை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டு ட்ரெண்ட் வைஸ் ரொம்ப கிளியர் கட் வியூ கிடச்சிருச்சு. இன்னும் மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்த மட்டும் நம்ம 22,700 வரைக்கும் சாலிடாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் ட்ரேட் பண்ணச்சா உங்களுக்கு நிறையா இஷ்யூ வரும். அதுவும் எக்ஸ்பைரி டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டியோட எக்ஸ்பைரி டே. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஜென்ரலாக ஒரு விஷயத்தை எல்லாத்துமே சொல்கிறேன். இதில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருக்கும். இப்போது 22,392 இருக்குல்ல, இது 22,400 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கால் ஆப்ஷனோட இந்த மணி ஒரு 200 பாயிண்ட் பிலோவாக போங்க. சரிங்களா? 400லேருந்து பிலோவாக போங்க. 22,200 16ஆம் தேதியோட கால் ஆப்ஷனை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 400லேருந்து 200 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிட்டு புட் ஆப்ஷனுக்கு இது என்ன அப்படின்னா இந்த மணி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டேன். காலையும் ஆட் பண்ணிட்டேன், புட்டையும் ஆட் பண்ணேன். இது ரெண்டோட இந்த மணியை ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு முழுவதுமாக தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிடிக்ஷன் தான். இங்கே நீங்கள் நிறையா சமயத்தில் சரியாக தான் ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ட்ரேடில் எமோஷன் கண்ட்ரோல் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள் படிப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது. சரிங்களா? உங்களால் நிறையா வெயிட் பண்ண முடியாது, இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும். பட் இதெல்லாம் ரீசன் தான். சரிங்களா? ஆனால் நீங்கள் எடுக்கிற மேக்ஸிமம் ட்ரேட் எப்படி இருக்கும்னா சக்ஸஸில் இருக்கும். நம்ம தான் தவறாக என்ன ஆயிருப்போம் அப்படின்னா எக்ஸிட் ஆகிருப்போம். இது புரிகிறதுக்கு டைம் பிடிக்கும். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே இம்மிடியேட்டாக வந்தோன்னு சக்ஸஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கடினம் தான். ஒரு 3 to 6 months டைம் பிடிக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதனுடைய சார்ட்டை நான் வியூ பண்ணுறேன். நான் எதையுமே யோசிக்கலை. நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் மார்க்கெட் மேலே போகும்னா நான் என்ன பண்ணுவேன், கால் ஆப்ஷனை பை பண்ணுவேன். ரைட்டா? ஜென்ரலாக எல்லோரும் பண்ணுறது. ஆனால் எக்ஸ்பைரி டேயில் இதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். அந்த செல் பண்ணுறதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். அந்த ஒரு இஷ்யூ தான். பட் அதை நீங்கள் ரெடி பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சர் ஓகே ஃபைன், அதாவது தெரிகிற ட்ரேடை சரியாக பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா? ஒன்றை சரியாக கற்றுக்கிட்டிங்கன்னா போதுமானது. நிறையாவே இருக்குது. நீங்கள் கமாடிட்டி போகலாம், ஃப்யூச்சர் போகலாம். இந்த அளவுக்கு அமௌண்ட் யூஸ் பண்ணாமல் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். பட் இங்கே ப்ரீமியம் கரையும். நம்ம தப்பாக எடுத்தாலும் எவ்வளோ ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட்டை செல் பண்ணிடுறேன். நான் ரொம்ப யோசிக்கவே இல்லை. மார்க்கெட் என்ன போகும்னு நினச்சிருக்கேன், மேலே போகும் அப்படின்னு நினச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், புட்டை செல் பண்ணிட்டேன் மார்னிங். சரிங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:15க்கு. இப்போ எனக்கு இங்கே என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், 335க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செல் பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே இறங்க என்ன அப்படின்னா ப்ராஃபிட். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 140 பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. சரிங்களா? 140 எனக்கு ப்ராஃபிட். அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகலை. ஏன்னா மார்க்கெட்டில் இது நடக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி போகணுங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு ஆக்ஷனை எடுக்கலாம். சரிங்களா?
கால் ஆப்ஷனையும் செல் பண்ணலாம். இது அப்படி தான் வச்சுருக்கணும் சரிங்களா. ஹோல்டிங்கில் தான் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க. இந்த ஆக்ஷனையும் எடுத்துகிட்டு எக்ஸ்பைரி டே இல்லை அப்படின்னா இதை நீங்கள் மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், மார்க்கெட் திரும்ப நீங்கள் மேலே போகும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா காலை ரிலீஸ் பண்ணணும். இது நார்மல். எக்ஸ்பைரி டேயில் நீங்கள் ஹோல்டிங்லேயே வச்சுருக்கலாம் சரிங்களா. புட் ஆப்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ மார்னிங்கை பொறுத்த மட்டும் நான் இதையும் மார்னிங்கே நான் செல் பண்ணதாக வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 120லேருந்து 203 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 80 பாயிண்ட் லாஸ் சரிங்களா. 140ல் 80 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 60 பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னா சாலிடான ப்ராஃபிட் சரிங்களா. இதுதான் எக்ஸ்பைரி டேயில் மேஜராக நடக்கக்கூடிய விஷயம். அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய குரூப் டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா. Okay guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.